லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. நாங்க மாத்தூர் கோயிலுக்கு பொங்கல் வச்சு படையல் போடலான்னு வேண்டிக்கிட்டோம். அதுக்கு தான் கோயில் பூசாரி பானை செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் உங்களை பார்க்க வந்தோம். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணோம். மாத்தூர் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டவங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்க கூடாது. இது எங்களோட கடமை தம்பி. அதோ அங்க பாருங்க, அங்கதான் பானை செய்யற மண் இருக்கு. அங்க போய் கூட நிறைய மண் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சரிங்க. சரி மித்ரா வா எடுத்துட்டு வரலாம். ஒண்ணுல வா. ஐயா மண்ணு கொண்டு வந்துட்டேங்க. இவர் பானை செய்யறத ஒரு தடவை பாருங்க. நீங்க அதை பாத்துக்கிட்டா அதுல உள்ள சூட்சமத்தை ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஈஸியா செஞ்சிருவீங்க. சரிங்க. சார் நீங்க ஆரம்பிங்க சார். சரிங்க. சார் பானை நெருப்புல காமிச்சிருங்க சார். சரிங்க. வா மித்ரா. பாத்து பாத்து வினய். தம்பி பானை ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த சாமியோட அருள் உங்களுக்கு இல்லைன்னா இப்படி பானை சிறப்பா வந்திருக்காது. இந்த பானையை எடுத்துட்டு போய் பொங்கல் வைங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம் தம்பி, போயிட்டு வாங்க. வா மித்ரா போலாம். வரேங்க. வாங்க. இருவரன்னு சொல்லிட்டு போனான். எதுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கான்? ஏதாவது வில்லங்கமா இருக்குமோ? எதுவாக இருந்தாலும் சாரா சமாளிச்சிடணும். அருண் இந்தாங்க குடிங்க. குடிங்க. சார் எனக்கு வேணாம் சார், விரதம், குடிக்க மாட்டேன்.
அருண் அதெல்லாம் பாட்டில் கையில் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் எங்கே வாங்கினேன்? நீங்கள் தூக்கி வீசினீங்க, நான் பிடிச்சிட்டேன் சார். பிடிச்சிட்டிங்கல்ல, குடிச்சிருங்க. அதுவும் இல்லாமல் வினயும் மித்ராவும் தான் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்காங்கல்ல, அது ஒரு ஸ்பெஷலான விஷயம் தானே, அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும். குடிங்க. இவன் வேற நம்ம வீக்னஸை பார்த்து கரெக்டாக அடிக்கிறான். கல் வாசனை வர சும்மா ஜும்முன்னு இழுக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது சார். ஒத்த மரத்துக்கல்லுன்னா ஒத்த மரத்துக்கல்லு தான். செம்மையாக இருந்தது. இதுவரை குடிச்சதே இல்லை சார். சார் நிஜமாலே உங்களுக்கு பெரிய மனசு சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு பெரிய மனசுன்னு. ஆனால் உங்கள் அக்கா பையன் என்ன வில்லன் மாதிரில பார்க்குறாரு. பின்ன வில்லத்தனம் போனால் வில்லன் மாதிரி பார்க்காம எப்படி பார்ப்பாங்க? என்னது? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். அருண், நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையில் தான் நான் இறங்கியிருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். ஹெல்ப்பா? அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்? பெரிய ஹெல்ப்லாம் ஒன்றும் இல்லை அருண், சின்ன ஹெல்ப்பு தான். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நோயை தீர்க்கணுன்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி, இப்படி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வினய்க்கும் மித்ராக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணுன்னா அதுக்கு முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னு தெரியாமல் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியாது. நீங்கள் தான் அவங்க கூட ஆரம்பத்துலேருந்தே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வரும். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். சொல்லுங்க அருண், அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம்? சார் இது எதுக்கு சார் ஹெல்ப்பு அதுன்னு கேட்குறீங்க? அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க. அப்புறம் அந்த பாட்டில் கொடுக்குறது குடிங்க. அது என்ன பிரச்சனைன்னா சார், 2 பேரும் கல்யாணம் புதுசில் சந்தோஷமாக தான் சார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன 7:30 நடந்துச்சுன்னு தெரியல, 2 பேர்த்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதான் சார் சண்டை சச்சரவு அது இதுன்னுட்டு இந்த ஈகோன்னு இருக்கா சார், அதான் சார் எல்லாத்துக்கு காரணம். ஈகோ. அப்புறம் ஏற்கனவே இந்த மித்ரா பொண்ணு இருக்குல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்டியூட் கேஸில் தெரியாதனமாக மாட்டிச்சு சார். ஆனால் மித்ரா பொண்ணு அப்புறம் பொண்ணு இல்லை சார், ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த விஷயம் திடீர்னு மாப்பிள்ளைக்கு தெரிய வந்துச்சு சார். ஏற்கனவே 2 பேருக்கு பிரச்சனை இருக்கா, அதிலிருந்து மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? மித்ரா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் தான் போனா இல்லை வேற யாராவதான்னு ஒரு சின்ன சந்தேகம் வச்சு சார் மாப்பிள்ளைக்கு. அப்புறம் நாங்களாம் எடுத்து சொன்னேன், நீ நினைக்கிறது தப்புடா, அப்படிலாம் இல்லைடா, மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுடான்னு. அப்புறம் ஒரு நாள் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மித்ரா நல்ல பொண்ணு தான். அந்த ஒருத்தன் இந்த மாமா வேலை பார்க்குறவன், அவன் வந்து ஏதோ ட்ரிக் பண்ணி மித்ரா இந்த கேஸில் மாட்டிவிட்ட விஷயம் மித்ராவை அரெஸ்ட் பண்ணாங்களே ஒரு போலீஸ், அவங்க வழியாக சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் மாப்பிள்ளைக்கும் வந்து புரிஞ்சிச்சு மித்ரா நல்ல பொண்ணு தான். அப்புறம் எல்லாமே சுமூகமாக போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் என்ன அருண், அப்புறம் குடிக்கலாம், சொல்லுங்க. இருங்க சார், சொல்லிட்டு தானே இருக்கேன். மித்ராவுக்கு வந்து இல்லை நான் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு சார். டிஎன்ஏ டெஸ்ட்டா? ஆமாம், ஏன்னா மாப்பிள்ளை இருக்கணும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டான்ல, நாங்கள் சொல்கிறது மாப்பிள்ளை வேணான்னுட்டான். ஆனால் இப்போ மித்ரா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு இருக்குது. மாப்பிள்ளை எங்களுக்கு தெரியாமல் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டான் சார். டெஸ்ட்டில் வந்து என்னாச்சுன்னு சொல்லுங்க. டெஸ்ட்டில் வந்து மித்ரா வயிற்றில் வர குழந்தைக்கு அப்பா வினய் தான் தெரிஞ்சிச்சு சார். சரி, தெரிஞ்சவொன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஹாப்பியாக தான் இருந்தோம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஃபங்க்ஷன்ஸோ எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். முடிஞ்சு பார்த்தா மித்ராவை காணோம், எங்கே போனானே தெரியல. அப்புறம் எல்லோரும் அங்கங்கே ஃபோனை போட்டு கேட்டோம். கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கா சார். அம்மா வீட்டுக்கா? அங்கே போய் இருந்ததுக்கு அவங்களுக்கு விஷயமே தெரியாது. அப்புறம் நானும் மாப்பிள்ளையும் மாமாவும் அக்காவும் எல்லோரும் போய் மித்ராகிட்ட பேசி பார்த்தோம். ஒன்றும் வேலைக்கு ஆகல சார். இல்லை, உங்கள் பையனை சந்தேகப்பட்டுட்டான், இனிமேல் அவனோட சேர்ந்து வாழ முடியாதுன்னுட்டா சார். மாப்பிள்ளும் காலில் விழாத குறையா அவங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டான். ஆனால் வர முடியாதுன்ட்டா சார். ஆனால் நானும் மாப்பிள்ளையும் அவன் ஊர்லேயே இருந்தோம்.
ஆனால் மித்ரா நீ இங்கே இருந்தால் நான் இந்த ஊர் விட்டே போயிடுவேன்னு சொன்னா சார். ஒரு நாள் அப்படியே பண்ணிட்டா சார். மித்ரா எங்கே போனான்னே தெரியல. அங்கே எங்கேன்னு விசாரிச்சு பார்த்ததில் ஹைதராபாத் பஸ் ஏறி போகிறாங்கிற நியூஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நியூஸ் வந்துச்சு சார். மித்ரா செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் மித்ரா செத்து போயிட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மாப்பிள்ளை மட்டும்தான் சார். என் பொண்டாட்டி சாவில் என் உயிரோடு தான் இருக்கான்னு நம்பினா சார். 6 வருஷமாக மித்ராவை தேடி அப்புறம் கோயம்புத்தூர் வந்தோம். அப்புறம் உங்கள் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே சார். இப்போ தான் அருண் ஃபுல்லாக கிளியராக புரியுது. டே மாப்பிள்ள, நீ இன்னைக்குள்ள போய் படுத்து தூங்கு. நான் இன்னைக்கு இங்கே காவலுக்கு இருக்கேன். யாரு நீ? ஆமாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சொன்னா கேளுடா, உள்ளே போய் படுத்துங்க போ. இன்னைக்கு மப்பை போட்டுட்டு கார்த்திகிட்ட வளர்ன விஷயத்த இவங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? சொன்னால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே. தேவையாடாடி? ஏண்டா கேவலமா இல்லை? அது அவங்க கூட போய் குடிச்சிட்டு வந்திருக்க. வெக்கமா இல்லை உனக்கு? சே மாம்சே, யோ மாம்சே, ம் என்னையா உன் மொழியே சரியில்லையே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாப்பிள்ள பொண்டாட்டி வரா. என்ன இன்னைக்கும் இங்கே தான் படுத்து தூங்க போறீங்களா? வேற என்ன செய்ய சொல்ற மித்ரா? இங்கே தான் எப்போ என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க, உங்களுக்கே அடிபட்டிருக்கு. இதுல வெளிக்காத்து பட்டு ஜுரம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன செய்யறதுங்க? உள்ள வந்து படுங்க. அதான் மாமா இருக்காங்கல்ல. அதானே. டேய் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படுத்துங்க போ. யாரு? இதோ இந்த ஆளா? இந்த ஆள்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை. எவனாவது அடிக்க வந்தான்னு வச்சுக்கோயேன், மாப்பிள மாப்பிள மாப்பிள, அப்புறம் என்னதான் கத்தி கூப்பிடுவார். அதுக்கப்புறம் நான் தானே வரணும். அதுக்கு நானே இங்கே உட்காந்து பார்த்துக்கிறேன். டேய் மாப்பிள்ள நான் கத்தி கூப்பிடுறது பயத்தில் இல்லைடா. என் அடி பவர்ஃபுல். அடிச்சா செத்து போயிடுவானுங்க. நீ சின்ன பையன், நீ அடிச்சா பவர் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் கூப்பிடுறேன். பெருசா பேசுகிறேன் பாரு. ஆமா, இவரு கும்பு கராட்டெல்லாம் தெரியும். அப்படியே அடிச்சு கிழிச்சிடுவாரு. போயா சரி, காமெடி பீஸ். மா என்னப்பா தூங்காம மாநாடு போட்டுட்டு இருக்கீங்களா? நான் அவரை உள்ள வந்து தூங்க சொல்றேமா, ஆனா மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் தம்பி, அதான் உடம்பெல்லாம் காயமா இருக்குல்ல, உள்ள போய் தூங்க வேண்டியதுதானே? இல்லம்மா, நேற்று மாதிரி இன்னைக்கு எதாவது நடந்துட்டா அதான் வெளில நான் காவலுக்கு இருக்கேன். அதுக்கேப்ப நீ இருக்கணும். இருப்பா, கார்த்தியை வர சொல்றேன். கார்த்தி, வரமா. சொல்லுங்கம்மா. கார்த்தி, வினய் தம்பிக்கு அடிபட்டிருக்கு. ஆனாலும் சொல்ல சொல்ல கேட்காம காவலுக்கு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நேத்து முழுக்க தூங்கல பாவம். இன்னைக்கு நீ வெளியே படுத்துக்க, தம்பி உள்ள படுத்துக்கிட்டோம். என்ன கார்த்திக் யோசிக்கிற? அது சரிம்மா, நான் இருக்கேன். என்ன கார்த்திக் சார், பயமா இருக்கா? எது பயமா? எனக்கு ஓ, நான் இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க, போங்க. யார் நீங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, எங்களை காவலுக்கு இருக்க சொல்லி முத்தை என்ன அனுப்பி வச்சாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்கம்மா, சாப்பிட்டேம்மா. சரிப்பா. கார்த்திக், அதான் இவங்க இருக்காங்கல்ல, வாங்க நாம எல்லாரும் உள்ள போய் தூங்கலாம். வாங்க படுங்க. வாங்க. நல்லா பாத்து அதெல்லாம் பார்த்துப்பாங்க, நீ வா. இல்லை மாப்பிள்ள, சொல்ல வேண்டியதான் கடமை இல்லையா? தெரியாத பத்தி பேசாதயா, வா. சொல்லு மச்சான். நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே பண்ணிட்ட. என்ன மச்சான், பசங்களை அனுப்பி வைக்கவா? அங்க வந்தா அந்த வினய் தனியா தானே இருப்பான். என்ன தூக்கிடலாம்ல? ஆமா, கிழிச்ச தொக்கா அவனை தூக்குறத விட்டுட்டு இப்ப வந்து என்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்கியா?
என்னடா மச்சான் இப்படி பேசுற? செய்கனா அப்படிதான். சில சமயம் நாம நினைக்கிறது நடக்கும், சில சமயம் மிஸ் ஆகும். அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியுமா? அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம். நீ கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தா அதுவே போதும். ஏன் மச்சான், இந்த நேரத்துலயுமா அவங்க கூட ஆளுங்க இருக்காங்க? இல்ல மச்சான், நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். இப்போதைக்கு வினய் மேல கை வைக்க வேண்டாம். என்ன மச்சான் சொல்ற? அவனை போட்டு தள்ளதான் இவ்வளோ தூரம் பசங்களை இங்க கூட்ட வந்து தங்க வச்சிருக்கேன். இப்போ போட வேணான்னு பிளான மாத்துற? ஆமாடா, இப்போ அவன் சாவறதை விட அவன் உயிரோட இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நான் நினைச்சதை செய்ய முடியும். மச்சான், நீ என்ன சொல்ல வரன்னு சத்தியமா புரியலடா. தெளிவா சொல்லு. டேய், நீ அவனை அருவாளால வெட்டுற இல்ல கத்தியால குத்துறன்னு கூட வச்சுக்கோ. என்ன நடக்கும்? ஒரே செகண்ட்ல அவன் உயிர் போயிடும். அவன் வலினா என்னன்னு தெரியாம செத்து போயிடுவான் மச்சான். அதனால நம்ம போட்ட பிளானை கேன்சல் பண்ணிடு. நான் இப்போ ஒரு புது பிளானை போட்டிருக்கேன். அதுல அவன் உயிரோட தான் இருப்பான், ஆனா தினம் தினம் செத்துக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு பிளான் கிடைச்சிருக்கு மச்சான். அப்போ இதுல என் ரோல் என்ன மச்சான்? அதான் சொன்னல, இதுல உன் ரோல் எதுவுமே இல்லை. நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தா அதுவே போதும். அப்போ நான் பசங்களை கூட்டிட்டு கிளம்பட்டா? இல்லை இல்லை வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் இங்கே எங்கேயாச்சும் இருங்க. தேவைப்பட்டா நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரி மச்சான், நீ சொன்னா எங்களுக்கு ஓகே தான். ஓகே. என்ன பண்றீங்க? வினய், ஏன் வினய் நான் இங்கே வரக்கூடாதா? தூக்கமே வரமாட்டேங்குது. புரண்டு படுக்கிறேன், சினிமா பாட்டெல்லாம் கேட்குறேன், புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் மித்ராவை பார்த்துட்டு. சார், அதான் மித்ராவை வந்து பார்த்து ஒரு காஃபி போட்டு தர முடியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அது தப்பு நான் சொல்லிடுங்க வினய், நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். ஐயோ கார்த்திக் சார், என்னாச்சு சார்? ஏதோ தப்புன்னு சொல்றீங்க, திரும்பி போயிடுவேன்னு சொல்றீங்க, என்னாச்சு? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா. லேசா தலை சுத்துச்சு, தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் வேற வரமாட்டேங்குது. அதான் உங்களை பார்த்து ஒரு காஃபி போட்டு தர முடியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தா அதுக்குள்ளேயும் வினய் சார் என்னை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆவேன் தான். இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூம்குள்ள இங்கேயுமே இல்லாமல் எட்டி பார்க்குறீங்க ஏன்? உங்களுக்கு கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? இல்லை மித்ரான்னு குரல் கொடுக்க தெரியாதா? டென்ஷன் ஆகுறேன்னு சொல்கிறீங்க.
தப்பு தான் வினய், என்னோட தப்பு தான். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா நான் இதை தெரிஞ்செல்லாம் பண்ணல வினய். ஏதோ தலைவலியில என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன். சாரி. ஏன் சார் இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன சார், காஃபி தானே வேணும், நான் போட்டு தரேன். ஐயோ இல்ல பரவாயில்ல மித்ரா, எனக்கு ஐயோ, வேண்டாம். வாங்க சார். தலை வலிக்குதா? தலையே இருக்காது. ஓயா